வந்தனம் வந்தனமே தேவ தொந்தோமி கொண்டிதமே இதுவரையில் யமையே வளமாய் காத்த என் துறையே மிக தந்தனாம் சந்ததாம் சந்ததமே எங்கள் தகுநன்றி கடையாளமே நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரற்பதியே சர்வ வியாபகமோ எமை சார்ந்து தற்காத்ததுவே எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புக தந்தனமே நீதமே வந்தனா வந்தனமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் ஒரு நாள் கூட தவறாதபடிக்கு எல்லா கூட்டத்தையும் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மழை காலத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அநேக சாட்சிகளை கேட்டோம். அந்த செய்தியில சில காரியங்களை உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையா காத்திருங்க, எதையும் அவசரப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப கொடுக்கும். அது எப்படி நடக்கும், எப்படி ஏது நடக்கும் என்று நாம் அதுக்கு நம்ம அவசரப்பட வேண்டாம். அதை செய்தியிலே நான் சொல்கிறேன். இந்த நாட்களிலே இந்த மழை வெள்ளம் சேதம் எதற்கு வந்தது என்று நம்மாலே காரணம் கண்டுபிடிக்க முடியாது. விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க எல் நினோ எஃபெக்ட் சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா இது ரிப்பீட் ஆகும்னு சொல்லுவாங்க. அநேக காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இதை அனுமதித்திருக்கிறார். அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளும். கர்த்தர் அனுமதி இல்லாமல் இயற்கை சீற்றம் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா எங்கும் பூமி அதிர்ச்சி உண்டாகும் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். எங்கும் நிலநடுக்கம் ஏற்படும், எல்லா இடத்திலும் அழிவுகள் வரும் தான் சொல்லியிருக்கிறார். நேச்சரை வச்சுதான் அவர் சொல்ல காரியங்கள், அக்கினி இதெல்லாம் வரும். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். நோவா காலத்தில் ஜனங்களை இதுல அழிக்க மாட்டேன் என்று வானவில்லை வைத்தார். அது ஒரு அடையாளத்தை வைத்தார். ஆனால் இந்த நாட்களிலே நாம் வானவில்லை பார்த்தோமா? இன்னும் பார்க்கல. வெயில் அடிக்குது, இன்னும் பார்க்கல. இன்னும் கர்த்தருடைய கோபம் இன்னும் இருக்கு. இன்னும் அதிகமாய் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் ஜனங்களை குறை சொல்லவில்லை, யாரையும் நான் குறை சொல்லவில்லை. கர்த்தருடைய வழிமுறைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால் தான் வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாவற்றையும் நீங்க எவ்வளவு சீக்கிரமாய் முடிக்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரமாய் வாசிக்கணும். இதை வருஷம் முழுவதும் வைத்துக் கொண்டு வாசித்து கடைசி மாதத்தில் வாசித்து முடிச்சிட்டேன்னு சொல்றதுல அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காது. எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் வாசிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாய் வாசிங்க. அப்பொழுது இந்த உலகத்தில் எல்லாமே அவசரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க பிரியமா. ஒவ்வொரு காரியமும் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும்
நாம் நினைக்கிறதுக்கு முன்பாக நடந்து விடுகிறது. அப்படி என்றால் அந்த காரியங்கள் நடக்கிறதற்கு வேதத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றிற்கும் வேதத்தில நீங்கள் ஆதாரத்தை பார்க்கலாம். அது என்ன ஆதாரம்? என்ன அழிவு வந்தாலும், என்ன வாதை வந்தாலும், எந்த நோய்கள் வந்தாலும் அது கர்த்தர் ஏன் செய்கிறார் என்பதை வேதத்திலே நீங்க புரிந்து கொள்ள முடியும். இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து உங்களுடைய பேக்ரவுண்ட்ல இந்த வேத வசனங்கள், சம்பவங்கள் அப்படியே இடம் பெற்றிருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன காரணம் என்று சொல்ல முடியும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. வேதத்தை வாசித்து பிரயோஜனம். நான் வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசிக்கிறபடியினாலே இந்த காலகட்டத்தில் நடக்கிற காரியங்கள் ஏன் நடக்கிறது என்று நான் உணரும் பொழுது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இந்த அழிவுக்கு ஒரு காரணம், அநேக காரணங்கள் இருக்கலாம். தாவீது ஒரு தவறு செய்தான், ஒரு பெரிய தவறு. ஆண்டவர் செய்யாதன்னாரு, செய்துட்டான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க? யார தண்டிச்சாரு? ஜனங்களை தான் தண்டிச்சாரு. தாவீதை தண்டிச்சாரா? அவனுக்கு ஒரு உத கிடைச்சுதா? அவனுக்கு ஒரு கொட்டு கிடைச்சுதா? ஒரு பயலுக்கு தண்டனை வரும். ஆனா கர்த்தர் அந்த ஜனங்களை அடித்த பொழுது அந்த தாவீது, ஆண்டவரே தவறு நான் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று அவன் தவறை உணர்ந்த பொழுது கர்த்தர் சங்கார தூதனை நிறுத்தி வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். இது அரசாங்கத்திற்கு மாத்திரம் நான் சொல்லல, இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும். அநேக பேஸ்புக் போஸ்டிங் வாங்கிறேன். இந்த மழை எல்லாருடைய ஆணவத்தையும் நீக்கிவிட்டது, மனித நேயத்தை கொண்டு வந்துருச்சு. எல்லாரும் எழுதுறாங்க, ஆனா கொண்டு வந்திருக்கா தெரியல. ஆனா கர்த்தருடைய நோக்கம் அதுதான். எல்லாரும் நாம் கர்த்தருடைய சுவாபத்தை தரித்துக் கொள்ளணும், உணர்வுள்ள இருதயத்தை. நான் போன முதல் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், உபாகமம் 29:4 வாசித்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்கு. கர்த்தர் தான் ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கலன்னு போட்டிருக்கு. அதை வாசிங்களே, மோசே சொல்றான். உபாகமம் 29:4. எப்பாவது நீங்க இதை படிச்சு உங்களுக்கு கொஞ்சம் என்ன இப்படி சொல்றாருன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் அவங்கள எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் மோசே ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான், இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்கல? உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கல. கேட்கிற காதுகள் உங்களுக்கு கொடுக்கப்படல, உணர்கிற உணர்வை உங்களுக்கு கொடுக்கப்படல, காண்கிற கண்கள் உங்களுக்கு இல்ல, ஆண்டவர் கொடுக்கல. அப்படி என்றால் அதற்கப்புறம் ஆண்டவர் கொடுத்துக்கார். அது வேதத்தை நீங்க வாசித்தாதான் உங்களுக்கு புரியும். உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் அபிஷேகத்தின் மூலமாய் கொடுக்கிறார். சரிதானே? ஆனா அவர் கொடுத்தவர் எடுக்கவும் முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அபிஷேகத்தை எடுக்க முடியாது, ஆனால் கொடுத்தவர் எடுக்க முடியும். உணர்வுள்ள இருதயத்தை உன்னிடத்திலிருந்து என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு உணர்வு, நீங்க யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த உணர்வு எடுக்கப்பட்டு விட்டது, காண்கிற கண்கள் எடுக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே கர்த்தர் கொடுக்கும். அதை திரும்ப கொடுப்பதற்கு தான் இந்த பாடு. கர்த்தர் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை அனுப்பி உணர வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உணராமல் போனவன் இப்ப நிறைய பேர் உணராம போவாங்க. 216 அவங்களுடைய எல்லா வெட்ட வெளிச்சமும் வந்து, நீங்க நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இதை பெரிய காரியத்தை ஆண்டவர் அனுப்பி இதுல உணர்வு அவங்களுக்கு வரல அப்படின்னா 2016 நியாயத்தை ஆண்டவர் நியாயத்தை தீர்ப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? இது பொதுவான நியாய தீர்ப்பல்ல, இது கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் வாதைகளை அனுப்பி இருக்கிறார், அதற்கு ஒரு நிவாரணத்தையும் கொடுத்தார். அந்த சங்கார தூதன் என்ன பண்ணாரு? நிறுத்தினார்.
எனக்கு அன்புக்குள்ளே இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால எதற்காகவும் இந்த ஜனங்களை தண்டிக்கல. அவங்கள இந்த பாப்பா சொல்லிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு. அவளை காட்டில் நான் பரிசுத்தவான் இல்லை. அவ இழந்துட்டான்னா அவ பாவம் செஞ்சிருக்கா, அவ இழந்துட்டான்னு நான் சொல்லல. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எந்த சபைக்கு போறாயோ அந்த சபை ஊழியர்கள் மனம் திரும்பணும். அதற்கு தான் இதை அனுப்பி இருக்கிறார். இது நல்லா கவனிங்க பிரியமா. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை he wanted to do some cleansing. கர்த்தர் அதை தீவிரமாய் செய்கிறார். சுத்திகரிப்பு. ஆண்டவர் சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது இப்பொழுது எல்லாரும் எழுதுறாங்க பேப்பர்ல, அடையார் ரிவர் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டுச்சு, கூவ ரிவர் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த கூவத்துல போய் சாக்கடைய விடுறவன் உள்ள சுத்திகரிக்கப்படும். இதை ஆண்டவர் செய்வார். இதைத்தான் ஆண்டவர் செய்வார். இதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சும்மா மழையை நிறுத்துங்க, புண்ணாக்க நிறுத்துங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. அவசரப்படாது, தயவு செய்து அவசரப்படாது. அவசரப்பட்டு ஊழியங்களும் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் போய் அரிசி மூட்டை மூட்டையாய் கொடுத்தாங்க இல்லையா? 24ஆம் தேதி எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24ஆம் தேதி இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யல. ஆனா வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நிறைய அரிசி எல்லாவற்றையும் போய் கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுல வச்சாங்க. 1ஆம் தேதி மழையில என்ன ஆயிடுச்சு சொல்லுங்களேன்? ஏன் போச்சு? அவசரப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவி கூட அவங்க அனுபவிக்க முடியலையே. அப்போ ஏதோ ஒரு கர்த்தருடைய நோக்கம் இருக்கு இல்லையா? இதை உண்டு பண்ணதான் கர்த்தருடைய அனுமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இதை யோசிப்பாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுல இருக்கும், காரணம் இதுல இருக்கு, ஆலோசனை இதுல இருக்கு. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நாங்கள் மாலை ஜெபவீட்டுக்கு கடந்து செல்கிறோம். அந்த ஜெபவீட்டு ஊழியமும் தடையில்லாமல் நடக்கணும். அதுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அது தெரியாதது யாருக்குமே இருக்க முடியாது. ஒரு திருமண வீட்டிலே ஒரு குறைவு வந்தது. அந்த குறைவை நிறைவாக்குகிறதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் அவர் சில முயற்சிகளை செய்தார். அந்த முயற்சியிலே ஒன்றுதான் இந்த வார்த்தை. அதற்கு பலன் கிடைத்தது. சரிதானா? ஆனால் இது இந்த வசனங்களை இந்த வருஷம் நீங்க வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அதனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க வாசிங்க. அல்லேலூயா சொல்லுவோம். என்னென்றால் இது ஒரு இட்ஸ் a divine word. இது அந்த நாட்களுக்கும் இது பிரயோஜனமாய் இருந்தது, இந்த நாட்களுக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கணும். அப்போ இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களுக்கும் இது என்ன பண்ணணும், எழுதி வைத்திருக்கணும். இல்லாட்டினா வேற பைபிள் வந்திருக்குமே. என்ன இப்போ நடக்கிற பிரச்சனைக்கும் ஒரு பதில் கொடுக்கிற வசனமாகத்தான் இருக்கும். ஆனால் இதுல பதில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன பண்றாங்க எல்லாரும், நுனிப்புல்லை மேய்ந்து கொண்டுதான் போறாங்க. வேதத்தை வாசிக்கிறாங்க, வாசிக்கணும்னு சொல்லல. நீங்க 3 பேர் பரிசு வாங்கினீங்க, வேதத்தை நீங்க வாசிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், வாசிக்கிறீங்க, உண்மைதான். ஆனா நுனிப்புல்லை மேய்ந்து கொண்டே நாம் போகிறோம். ஊழியமும் அப்படிதான் இருக்கு, ஊழியக்காரர்களும் அப்படிதான் பேசுகிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஆழத்துக்கு செல்ல ஊழியங்கள் அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க, நீங்களும் அதற்கு தான் அழைக்கப்படுறீங்க. பேதுரு அவனும் நுனிப்புல்லு தான் மேய்ஞ்சிட்டு இருந்தான். அவன் மீன் பிடிச்சான். இரவு முழுவதும் அவன் என்ன பண்ணான், பிரயாசப்பட்டான், மீன் பிடிச்சான். அவனும் கரையில தான் மீன் பிடிக்க போயிருந்திருப்பான். ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆலோசனையை பார்த்தீங்கன்னா நீ ஆழத்திலே போடுன்னு சொல்றாரு. அப்போ அவன் அந்த கரையிலே தான் அவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம நுனிப்புல்லை மேய்ந்து கொண்டு நம்ம அதுல கிடைக்கிறதை வைத்து அந்த நண்டு கிடைக்கும், இல்லாட்டினா ஏதாவது ஒரு காரப்பொடி கிடைக்கும்.
இதை வச்சுக்கிட்டே உயிர் வாழணும்னு நினைங்க. அதேதான் சாப்பிட்டுட்டு இருங்க. என்னைக்கு வாவல் மீன் சாப்பிடணும், என்னைக்கு வஞ்சரம் சாப்பிட போறீங்க, என்னைக்கு இந்த முயல் பாறைன்னு ஒரு மீன் இருக்குமா, அதை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது ரொம்ப ஆழத்துல தான் கிடைக்குமா. அதுல எப்பாவது ஒரு 100 நாளைக்கு ஒருக்காத அந்த மீன் அகப்படும். அதை எடுத்துட்டு அந்த லான்ச்காரன் என்ன பண்ணிடுவான், அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான். அது கடைக்கு கொண்டே வர மாட்டான். அவன் ஒரு ஆழத்துல போய் ஒரு பெரிய முத்தை கண்டுபிடிச்சு கொண்டான். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவன் செய்த காரியத்தை அவர் அறிந்தவராய், பேதுருவே நீ என்ன பண்ணு, கொஞ்சம் ஆழத்துல. ஆனா என்ன பண்ணுவீங்க நீங்க, ஆழத்துல இருள் இருக்குன்னு சொல்லி போக மாட்டீங்க. வேதத்தின் ரகசியங்களை சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நடைமுறைக்கு இல்லாதபடி பேசுறாருன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை புரிந்து கொள்வது என்று சொல்லுவாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இனிமேல் அந்த கஷ்டமானதை புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கரையிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதை அந்த நாளிலே ஆண்டவர் பேதுருக்கு சொன்னார், ஆழத்திலே போய் போடு, அவன் வலை கிழியத்தக்கதாய். யோவான் 21 பார்க்கலாம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதிலே வைத்துக் கொண்டு வேதத்தை வாசி, வேதத்தை தியானி. இந்த சம்பவம் குறைவு ஏற்படுகிறது. நான் நினைக்கிறேன் இதுல கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வீட்டில குறைவு ஏற்படுகிறது. ஒருவேளை மரியாள் அந்த திருமண வீட்டிற்கு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்திருக்க கூடும். இல்லை என்றால் அவள் குறைவுபட்டதை ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு காரணம் இல்லை. அவ மஸ்ட் பி ரொம்ப இனத்த க்ளோஸ் நெருங்கின உறவினராக இருந்திருக்கணும். ஆகையினாலே அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இல்லாத அக்கறை, திருமண வீட்டாருக்கு இல்லாத அக்கறை இந்த தாயினிடத்திலே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த தாய் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் அதை பந்தி விசாரிப்புக்காரன்ட்டே சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அந்த வீட்டுக்காரனுக்கு அது தெரிந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்த காரியத்தை என் ஆண்டவர் தான் செய்ய முடியும் என்ற ஒரு உணர்வு அவளுடைய இருதயத்தில். அவள் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், வேலைக்காரர்களை கூப்பிடுகிறாள். அந்த வேலைக்காரரிடத்திலே அவள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த வார்த்தையை கவனமாய் கேட்கணும். இதை எல்லாரும் மேல்வாரியா நீங்க வாசிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. வேலைக்காரர்கள் எதற்காக இருக்கிறாங்க? சொல்லுகிற வேலையை செய்கிறது. ஆனால் இந்த தாய் என்ன சொல்லுகிறாள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நீங்க செய்யும். உனக்கு சொல்லப்பட்டதை நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அவனிடத்துல சொல்லுகிறதுக்கு அநேகர் இருப்பாங்களா இல்லையா? ஒரு கல்யாண வீட்டுல ஒருத்தன் வேலை செய்கிறான்னு பார்த்தா அவனை தான் எல்லாரும் வேலை சொல்லுவாங்க இல்ல. அப்போ பந்தி விசாரிப்புக்காரனும் அவன்கிட்ட ஒரு சில வேலையை சொல்லலாம். அவன் சொல்லுவான், அந்த இருக்கிற திராட்சை ரசத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துடான்னு சொல்லுவான். வீட்டு எஜமான் என்ன சொல்லுவான், நீ கடைக்கு ஓடி போய் வேற ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வான்னு சொல்லலாம். அநேக கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளே அநேக சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் கேட்கிறது? என்னுடைய அறிவு சொல்லுகிறது. கேட்குதா இல்லையா? உங்க அறிவு ஒரு காரியத்தை சொல்லுது, உங்களுடைய அனுபவம் இன்னொரு காரியத்தை சொல்லும். இதுக்கு அறிவுக்கு புறம்பான காரியத்தை உன்னுடைய அனுபவம் சொல்லும். இதெல்லாம் சொல்லப்படுகிற காரியம். கணவன் ஒரு காரியத்தை சொல்லுவான், உன்னுடைய நண்பர்கள் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அநேக ஊழியக்காரர்கள் சில காரியங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள். இந்த சொல்லப்படுகிற காரியத்தை நீ செய்யன்னு மரியாள் சொல்லல, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
அதன்படி அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதன்படி அவர் என்ன சொல்லுகிறார், இதைத்தான் கேட்கிறதற்கு உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆழத்துல தான் போகணும். அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, அநேகர் கணுக்கால் அளவுல போதும்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, முழங்கால் அளவு போதும்ன்றவங்க இருக்கிறாங்க, இடுப்பளவு போதும் என்று நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு? தலைக்கு மேல வந்துருச்சு வெள்ளம். இதுவரைக்கும் முழங்கால் தண்ணியில வெள்ளம் இருந்துச்சு. ஒருவேளை 2005 இடுப்பளவு தண்ணி வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்போ நீச்சல் அடிக்கிற ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கரந்தட்டி ஆண்டவருக்கு 2016 ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு வெற்றி வேணும்னா நீங்க ஆழத்துல தான் போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது ஆவிக்குரியவர்களுக்கு கர்த்தர் விளக்குகிற காரியம். நீ கணுக்கால் அளவு போதும் என்ன சொல்றாங்களே, எல்லா பேரும், எல்லா ஊழியக்காரன் சொல்றாங்க, எல்லா தீர்க்கதரிசியும் சொல்றானே. இந்த தீர்க்கதரிசிக்கு இங்க இப்படி வெள்ளம் வரும்னு சொன்னா, ஏன்னா கண்புக்குரியவர்களை இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நான் முதல் நாளில் இருந்து 2015 ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். 2016 பத்தியும் நான் சொல்றேன், 2016 இஸ் கோயிங் டு பி மச் மோர் டிஃபிகல்ட் தேன் 2015. மிகவும் கடினமாயிருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த சுத்திகரிப்பை செய்துவிட்டு அந்த வருஷத்திலே நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே வேதத்தின் ஆழத்தை பார்க்க எல்லாரும் வெளிப்படை மேலவாரியாய் சில காரியங்களை நீங்க பார்த்துட்டு போறீங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதிலே வைத்துக் கொள்ளும். நான் முந்தி ஒருக்கா சொல்லியிருக்கேன், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியை பத்தி அந்த தூதன் வந்து சொல்லுகிறான், உன்னுடைய செபங்களும் உன்னுடைய தர்மங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து எட்டினது. அப்போ இந்த இயேசு பக்கத்தில் 2 வேலைக்காரர்களை வைத்து அவள் நிறுத்தி வைத்து விட்டு சென்று விட்டாள். இந்த பக்கம் திரும்பும் பொழுது மரியாளுடைய விண்ணப்பம் தான் கர்த்தருக்கு நினைவு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவள் கொடுத்த விண்ணப்பம் இங்க திராட்சரசம் இல்ல. அப்ப இந்த வேலைக்காரனை பார்த்தா ஆண்டவருக்கு என்ன ஞாபகம் வரும்? இது ஞாபகம் பூட்டுதலா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய ஜெபங்கள், அவளுடைய ஜெபம் கர்த்தருக்கு ஞாபகம் பூட்டுதலா இருக்கு. இந்த பக்கம் திரும்புறா, தானம் தர்மம்னு அங்கு கொர்நேலி போட்டிருக்கு. ஆனால் மரியாளுக்கு மற்றவர்களை குறித்த அக்கறை. இந்த திருமணத்திற்கு அந்த திராட்சரசம் இல்லை என்றால் அந்த தகப்பனையும் அந்த தாயையும் அந்த திருமண வீட்டுக்காரர்களையும் அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? ஏளனப்படுத்தி விடுவாங்க. ஆகையினாலே வந்திருக்கிற ஜனங்கள் மீது கரிசனை, அந்த வீட்டார் மீது ஒரு கரிசனை, ஒரு அக்கறை. இந்த பக்கம் திரும்பும் பொழுது அந்த தாயினுடைய அக்கறையை பார்த்து அவருடைய கரிசனை அவருக்கு ஞாபகம் வந்து ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. So you should have a burden. உங்களுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். உங்களுடைய இனத்தாரை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, வரும் நாளில நீங்க பாருங்க, you cannot be selfish. நீங்க சுயத்தை மாத்திரம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்ப வருஷத்துல இந்த கடைசி வருஷம் முடியறதுக்கு முன்னாடி என்னை எடுத்துருங்கன்னு சொல்லுங்க. 2016 நீங்க இன்னும் சுய விரும்பியா இருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஒரு நாள் கூட வாழ முடியாது. நான் என்னுடைய குடும்பம் இப்படி என்று சொல்லி நின்று கொண்டிருந்தீங்கன்னா 2016 அது முடியாத காரியம். கர்த்தர் இந்த நாட்களிலே உன்னுடைய பேர்டனை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். உன் ஜெபம் ஒரு பக்கம், அது இட்ஸ் நாட் வித் எனி பேர்டன், யூ ஜஸ்ட் ப்ரே, அவ்வளவுதான். இப்ப அநேக ஜெபங்கள்
வீணான வார்த்தைகளால் எடுக்கப்படுகிறது வித்தவுட் எனி பர்டன். இன்னைக்கு மனைவி சொன்னா, ஒரு தாய், எல்லாரும் பார்த்திருப்பீங்க அது டிவியில, ஒரு தாய் வந்து சொன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டோம், வீட்டுல உட்காரக்கூட இடம் இல்ல, எல்லாம் தண்ணி இருக்கு, ஆனால் என் மகளுக்கு ஏஜிக்கு வந்துட்டா. நம்முடைய மகள் ஏஜிக்கு வந்துட்டானா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிள்ளைக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய நினைப்போம் இல்லையா? ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியல. அந்த தாய்க்கு அவளை இன்னொரு வீட்டில கொண்டு போய் வச்சு சேஃபா வச்சுட்டு அந்த இடத்துல இருக்க. அப்போ எவ்வளவு அதை நினைத்தா நம்மளுக்குள்ள என்ன வரணும்? வரமாட்டேங்குதே சார், வரமாட்டேங்குதே. என்ன கொடுப்பான் என்ன கொடுப்பான்னு தான். ஜெயந்தி வீட்டுக்கு நேரத்து 2 பேர் வந்துட்டு கணக்கு எடுத்துட்டு போயிருக்காங்களா? என்ன எடுத்துட்டு போயிருக்காங்க? ரேஷன் கார்டை கொடுத்து, இல்ல அப்புறம் பேங்க் ஐடி கேட்டிருக்காங்களா? ஆமா, நாங்கெல்லாம் தண்ணி பஸ்ல எல்லாரும் தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டோம்ல, எங்களுக்கு வந்து எடுத்துட்டு போறோம். உலகம் அப்படிதான் இருக்கும். என் கர்த்தர் ஒருவர் தான் அவரவர் தேவைகளை அவர் சந்திப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேண்டான்னு சொன்னாங்களா? இல்ல நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. எதற்கு அவங்க சர்வே எடுக்கிறாங்களோ எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு நம்பர், அவனுக்கு நம்பர் இன்னைக்கு ஒரு 1000 பேரை குறிச்சிட்டு வான்னு இருப்பான், அவன் 1000 பேரை குறிச்சிட்டு போயிட்டான். அவன் கணக்கு முடிஞ்சிருச்சு, அவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்படிதான் நடக்கும். கர்த்தர் அப்படி இல்லையே, கர்த்தர் அப்படி இல்லையே. வேதத்திலே அதற்கு ஆதாரமே இல்லையே. எல்லாருடைய முகங்களிலே வழிகிற கண்ணீரை நான் துடைப்பேன். தானே கர்த்தர். போகட்டும். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்று ஒரு 3 காரியத்தை நான் சொல்லட்டும். இப்ப எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 5:14 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 8:11 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கு 2 காரியம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். ஆனால் பாவம் செய்யாதே என்று சொல்லுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக யோவான் 8:11 நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, பாவம் செய்யாதே. 5:14 சொல்கிறார், உனக்கு அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு நீ போ, இனி போய் பாவம் செய்யாதே. அப்போ கர்த்தர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். அங்க ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்த பாவத்திற்கு ஒரு ஆக்கினை உண்டு. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு நாம் செய்கிற நான் பாவம்னு சொல்ல மாட்டேன், நாம் செய்கிற ஒவ்வொரு குறைகளும், ஒரு குற்றங்களும், அப்படி சொல்றேன். ஐ வாண்ட் டு என்லார்ஜ் இட். ஏன்னா பாவம்னு சொன்னா உங்களுக்கு உடனே நான் கொலை செய்யலையே, நான் விபச்சாரம் செய்யலையே, நான் பரிதானம் வாங்கலையே அப்படின்னு ஒரு பெரிய பாவத்தை தான் நினைப்பேன். ஏன்னா கண்புக்குரியவர்களே, அவளுக்கு சொல்லுகிறார், எல்லாரும் அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க ஆரம்பித்தார். ஆனா கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போய் பாவம் செய்யாதே. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் பாவம் செய்யாதே என்பதற்கு முன்னடையாளமாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் ஆக்கினையிலிருந்து உன்னை விடுவித்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரத்துல அந்த மனிதனுக்கு இப்ப 38 ஆண்டுகளாய் வியாதியாய் இருந்த அந்த மனிதனுக்கு அவனுக்கு ஒரு கேடு இருந்துச்சு. அந்த கேடு அவன் செய்த குற்றங்கள், அவனுடைய கேடு இருந்துச்சு. அந்த கேடு அவனை முடக்கி வைத்திருந்தது. ஆனால் இன்னும் அதிக கேடு செய்தால் அந்த முடக்கி வைத்திருக்கிறவனுக்கு இன்னும் அதிக கேடு வரும். ஏற்கனவே அவன் அதிக கேடுன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான். என்னால நடக்க முடியல, என்னால இந்த குளத்துல போய் குதிக்க முடியல, இதை யாருக்கும் உதவி செய்ய நிர்பந்தமான ஒரு நிலைமை. எல்லாருடைய உள்ளங்களும் உனக்கும் அந்த தண்ணி வரும்பொழுது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை, என்ன பண்றது தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமை அவனுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை காட்டிலும் அதிக கேடு வரும்.
ஆக்கினை ஒன்று, கேடு இன்னொன்று. அல்லேலூயா சொல்லுவோமா? கேடு மிக அதிகமான கேடு. நீங்க அதுக்கு ஆதாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவள் ஒரு பாவத்தை செய்த பொழுது ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் உன் வேதனையை பெருக பண்ணுவேன். அப்போ அவள் செய்த குற்றம் ஆக்கினைக்குள்ளான குற்றம் அல்ல. நல்லா கவனிக்கணும். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற குற்றத்தை அவள் செய்யல, பாவத்தை செய்யல. அவளுடைய வேதனை பெருக செய்கிற ஒரு பாவத்தை அவள் செய்திருக்கிறாள். ஆகையினால் கர்த்தர் அவள் உன் வேதனையை பெருக செய்ய. அங்கு 17வது வசனத்துல அவன் ஆதாம் அவள் மனைவி சொன்ன காரியத்தை அவன் அப்படியே செய்தபடியினால், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி தன் மனைவியுடைய பேச்சை கேட்டு செய்தபடியினாலே அவனுக்கு மிகுந்த வருத்தத்தோடு சாப்பிடுவாய். அப்போ ஒவ்வொரு குறைகளுக்கும் குற்றங்களுக்கும் அதற்கேற்ற ஒரு தண்டனை உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை அனுபவித்துதான் தீரணும். ஆனால் கேடு, வேதனை, வருத்தம், இதை காட்டிலும் ஒரு ஆக்கினை தீர்ப்பு, அதற்கு மேலாய் ஆக்கினை தீர்ப்புனா the judgment is written but it is not pronounced. நல்லா கவனி. புரியுதா? ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாரு? எழுதிட்டார். இந்த பாவத்துக்கு அவனுக்கு என்னது? மரணம். அது எழுதப்பட்டது. ஆனா அத என்ன பண்ணல? அவரு வாசிக்கல. ஆனா ஒரு பாவத்துக்கு ஆண்டவர் அந்த தீர்ப்பை வாசித்தார். என்னது அது? வேதத்தை தலைகீழ வாசிக்கிறீங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எவனும் தூஷணம் பேசினா அது இம்மையிலும் மன்னிக்கப்படாது. அதற்கு ஒரு ஆண்டவருடைய பரிகாரம் கிடையாது. ஆக்கினைக்கு பரிகாரம் உண்டு. கேடு, மிக கேடுக்கு பரிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றுக்கு பரிகாரம் கிடையாது. இதை அறிந்து கொள்ளணும். இது ஆழத்திலே போனாதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு ஆக்கினை வந்தது. ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டபடியினாலே அந்த ஆக்கினையிலிருந்து அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு? தப்புவித்தார். நீ சாக மாட்டாய், உன்னுடைய சாவுக்கு விலக்கி உன்னை பாதுகாத்தேன். அது ஆக்கினைக்குள்ளான ஒரு பாவம். ஆனால் இந்த ஆக்கினை அவனை விட்டு என்ன பண்ணப்பட்டது? ஆண்டவரை தேடி வந்தபடியினாலே அது நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் சில கேடு அவனுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டது. மகனை இழந்த நல்ல கவனிங்க பிரியமான, இது யூ கேனாட், அது அவர் அந்த காரியத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. நான் இந்த ஒரு தி அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரி மாத்திரம் சொல்லிட்டு இருக்கேன். பாசிட்டிவ் சைடுக்கு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். நீ போ, பாவம் செய்ய. நீ பாவம் செய்துட்ட, கேடு மிக கேடாகும். உன்னுடைய ஆக்கினையுடைய தீர்ப்பு will be pronounced. புரியுதா உங்களுக்கு? ஆகையினாலே ஆக்கினையில அடையக்கூடிய பாவம் செய்தாலும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தா அது கண்ட ஆண்டவர் என்ன பண்றாரு? I am going to tell you the good news in my second point. அந்த ஆக்கினைக்கு அடைகிற பாவம் செய்தாலும் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்பொழுது அந்த ஆக்கினை தீர்ப்பை நம்மிடத்திலிருந்து என்ன பண்ணிடுவாரு? எடுத்து விடுவார். வாசிங்க செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்ல கவனிங்க பிரியமான, தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறான், கர்த்தர் நம்ம ஆக்கினையை நம்மிடத்திலிருந்து அகற்றுவாராம். மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை செய்திருந்தாலும்
ஆக்கினைக்கு உள்பட்ட பாவத்தை செய்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? ஆக்கினை அகற்று போடுவார். நல்ல, இட்ஸ் a very good prophecy. அங்க இன்னொரு காரியம் சொல்லுகிறது. அப்போ சில வேளைகளிலே இந்த ஆக்கினைக்கு உண்டாக்கப்பட்ட ஒரு பாவமோ அல்லது மிக கேடுகள் உண்டாக்குகிற பாவமோ திருப்பி திருப்பி செய்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? தீர்ப்பு எழுதப்படும் சொன்னேன். ஆனா இந்த தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பாக கர்த்தர் இன்னொரு வழியை வைத்திருக்கிறார். உன்னை என்ன பண்ணுவாரு? சாத்தாங்கையில ஒப்பு கொடுத்துருவார். சத்ருனுடைய கையில ஒப்பு கொடுப்பார். நீங்க ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் தனக்கு விரும்பாத காரியத்தை அந்த இடத்துல சொல்றார். அதை திரும்ப திரும்ப நீங்க செய்து கொண்டிருந்தா கர்த்தர் அந்த இச்சைக்கு உன்னை என்ன பண்ணிடுவாராம்? ஒப்பு கொடுத்துருவாராம். அந்த கேடான சிந்தைக்கு உன்னைக்கு ஒப்பு கொடுத்துருவார். அதற்கப்புறம் உனக்கு அதுல நீ மீள முடியாது. கர்த்தர் விடுதலை ஆக்கினால்தான் நீ விடுதலை ஆக முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. சத்ரு என்று சொல்லும் பொழுது கொம்பு வச்சுக்கிட்டு வருவான், அவன் கையில கொடுக்க மாட்டான். இச்சைக்கு, ஒரு தவறான சிந்தைக்கு இப்ப யாரையாவது குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம்னா அதுல அதை விட்டு நம்ம வெளியே வரலன்னா நீ அதை குற்றப்படுத்திக்கிட்டே தான் நீ மதித்து போவ. அல்லது வெளியே வரலாம். பவுலடியார் கூட சொல்றாரு, சாத்தான் கையில் அவனை சவுலுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு பொல்லாத ஆவியை அவன் கேடு செஞ்சான், மிக கேடு செய்தான். அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவன் கையில ஒரு சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தார். ஒரு பொல்லாத ஆவியை விட்டுட்டார். இது வேணுமா சார்? இது வேணுமா? 2016 இது நடக்க போகுது. நான் பயமுறுத்தல, இது நடக்கும். இதுதான் the sequence of God's punishment for those who do not obey the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாய் நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வழிமுறைகள். இந்த வேதத்தை முழுசும் வாசாதான் உங்களால புரிய முடியும். ஒரு வசனத்தை எடுத்துட்டு பேசுறது ரொம்ப கஷ்டம், ஈஸி. எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கேடு உண்டாக்குறது, மிக கேடு உண்டாக்குகிற, வேதனையை அதிகரிக்கிற, கடினப்பட்டு உழைக்கிறதுக்கு மிகவும் கடினப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிற வாழ்க்கை, இவைகளெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிற காரியம். எதற்கு அனுமதிக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் உன் ஆக்கினையை உன்னிடத்திலிருந்து அகற்றுவார், சத்ருவை உன்னை விட்டு விலக்குவார், அவன் பிடியில அகப்பட்டிருக்கிற உன்னை என்ன பண்ணுவார்? திவிப்பார். நாம் உன் நடுவிலே வா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இப்ப எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் என் மத்தியில உலாவணும்? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. The negative side I have told you. கர்த்தர் என்ன? கர்த்தருடைய மனதை விலக்கி கொடுத்துட்டேன். நான் கர்த்தருடைய, என்னுடைய மனசுல நான் எல்லாத்தையும் பழி வாங்கணும், நான் இந்த வசனத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது கர்த்தருடைய வழிமுறை. நீங்க வேதத்துல எந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த வழிமுறைக்கு தப்பாத படிக்குதான் அவர் நியாய தீர்ப்பு இருந்திருக்கும். அவர் சொன்ன வார்த்தைக்கு புறம்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்காது. அதுக்குதான் கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படி ஆக்கினையோ மிக கேடோ மிக வேதனைப்படுகிற காரியமோ நாம் செய்திருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை அதிலிருந்து நம்மை விலக்குவார். அதற்கு சகரியா 1:3 வாசிங்க. அதை வாசிங்க. இன்னொன்னு வாசிங்க. ஓசியா ஆகையால் என்னிடத்தில் திரும்புங்கள். இப்போ அவர் எல்லாத்தையும் அவரிடத்துல திரும்ப சொல்லல. இப்போ நான் ஆக்கினைக்குள்ளாத பாவம் செய்யாதவனாய் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கேடு விளைவிக்க கூடாத காரியங்கள் போல நீதியாய் நடந்து கொண்டிருக்கிறேன். அவர்
அவர்களை பார்த்து திரும்புங்கன்னு சொல்லல, அவர்களை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக செல்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு முன்பாக போகிறவரை நான் பார்க்காமல் திரும்பி பார்க்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை பார்த்து திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். உனக்கு முன்பாக அவர் போகல. ஏனென்றால் உன்னுடைய குறைவுகள், உன்னுடைய குற்றங்கள் ஆக்கினை தீர்ப்புக்காகவும் கேடு உண்டாக்குவதாகவும் இருக்கிறபடியினாலே கர்த்தர் முன்பாக செல்லுகிறதை விட்டுவிட்டு அவர் பின்பாக சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள். ஓசியா 14:1 வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ 2வது வசனத்துல அங்கு திரும்பும் போது என்ன பண்ணணுமா? அவருடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு திரும்பணுமா? அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய வார்த்தை என்ன? மிக கேடு ஒன்றும் உண்டாகாத படிக்கு நீ பாவம் செய்யாதே என்று சொன்ன அந்த வார்த்தையை உணர்ந்து நான் அவரிடத்தில் திரும்பணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா திரும்புறது இல்லை சார். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும் திரும்பணும்னு சொல்லல. அவரு எதை வைத்துக் கொண்டு திரும்பணுமா? நம்ம எல்லாம் அப்படிதான் நினைக்கிறோம். திரும்புறோம்னா என்ன பண்றோம்? காணிக்கை கொடுத்துறோம். அது திரும்புறதுன்னு நினைச்சுக்கிறோம். இதை செஞ்சிடறோம், அதை செஞ்சிடறோம், பரிகாரம் செஞ்சிடறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் வார்த்தை, நான் கொடுத்த அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு என்னிடத்துல திரும்ப. 4வது வசனம் வாசிங்க. நான் அப்பொழுது அவர்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். என்ன அருமையான ஒரு வசனம். ஆமோஸ் 9:14 பார்த்தீங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து கட்டி திறப்புகளை அடைத்து எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்து அந்த கூடாரத்தை நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி எழுப்புவேன். கரந்தட்டி ஆண்டவர்கள். Let the 2016 be year. உன் கூடாரம் எழுப்பப்பட்ட கூடாரமாக இருக்கட்டும். இப்பொழுது எல்லாம் விழுந்து போச்சு. எல்லா கூடாரமும் விழுந்துருச்சு. எல்லாம் வந்து தண்ணி அழிச்சிட்டு போயிடுச்சு. எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா ஊழியக்காரன் அன்னைக்கு ஒரு பேஸ்புக்ல போடுறான், சத்ரு வெள்ளம் போல வந்தானா, கர்த்தர் கொடியை வச்சுட்டாராம். சத்ரு வெள்ளம் தவறாய் வேதத்தை புரிந்து கொள்றாங்க. சத்ரு வெள்ளத்தை அனுப்ப முடியாது பிரியம். He cannot do it. சத்ரு ஒரு பூமி அதிர்ச்சியை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் விட்டு விடுகிறோம். சீர்கெட்ட பிள்ளைகளே, நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள். எரேமியா 3:22. அந்த வார்த்தையை கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, அதிக கேடு உண்டாகாத படிக்கு நீ பாவம் செய்யாதே என்று சொன்னீரே, நான் கேடு விளைவிக்கிறேன், மிக கேடு விளைவிக்கிறேன், காரியத்தை நான் செய்து விட்டேனே. அப்படி என்று ஆண்டவருடைய முகத்தை பார். யோபு முகத்தை பார்த்து கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் 6வது வசனத்துல 5-6 வசனத்துல 42 சொல்லுகிறான், அவன் மனம் கசந்து அழுகிறான். அவன் மனம் கசந்த பொழுது, அவன் ஆண்டவரத்தை திரும்பி பார்த்த பொழுது, நல்ல கவனிங்க, ஆண்டவரிடத்தில் அவன் திரும்பி பார்த்த பொழுது கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்த்தார். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறார், அவர் முகத்தை பார்க்கவே முடியாது. யோபு தான் மனம் கசந்து அழுது அவன் திரும்பின பொழுது கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்க்கிறார். மனம் திரும்புதல் தான் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியும். மனம் திரும்பலட்னா கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது. கர்த்தருடைய உள்ளத்தை தான் பார்ப்பார். உன்னுடைய உள்ளம் அவ்வளவு கேடு நிறைந்ததாக இருக்கிறது. உன்னுடைய உள்ளத்தை உனக்கு முன்பாக நின்று பார்க்கலாம்,
உனக்கு பின்பாக நின்றும் பார்க்கலாம். அது கேடு நிறைந்ததாய் இருக்கிறது. ஆனால் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அந்த பேதுருனுடைய முகத்தை பார்க்கிறார். தூரத்திலிருந்து ஆண்டவர் அந்த பேதுருவை பார்க்கிறார். பேதுரும் அவருடைய முகத்தை பார்க்க மனம் கசந்து அழுது. இந்த மன கசக்கிற ஒரு காரியம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேண்டும். கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யூ வில் மிஸ் தி பஸ் இன் 2016. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். நான் சென்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை பேசினேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுதுதான் உனக்கு நாளுக்கு நாள் விருத்தி. அந்த மெசேஜ் எல்லாம் கேட்க ஒருத்தரும் வரல. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது சத்தியமா சொல்றேன், இந்த புல்பிட்ல இருந்து பேசுறது கர்த்தருடைய மகிமைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு கார்த்தையை சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 7. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியாடு திராட்சையில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரிடத்துல திரும்பணும். நான் 2வது பாயிண்ட் சொன்னேன். இந்த 3வது பாயிண்ட்ல நான் என்ன சொல்றேன், அந்த வார்த்தை உனக்குள் என்ன பண்ணிருக்கணும், நிலைத்திருக்கணும். திரும்பி அதிக 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 கேடு பண்ணாதபடிக்கு அந்த வார்த்தை எனக்குள்ள என்ன பண்ணிருக்கணுமா, நிலைத்திருக்கணுமா. அந்த வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உனக்குள்ளும் நிலைத்திருப்பார். இல்லைன்னா அவர் நிலைத்திருக்க மாட்டார். அவர் அழகா சொல்லுகிறார், நீ என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திருந்தால் தான் உன்னால கனி கொடுக்க முடியும். அப்புறம் சொல்லிட்டு அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு, அது அவர் என்னுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனா என்னன்னு சொல்றத விளக்குகிறார் 7வது வசனத்துல. என்னுடைய வார்த்தை. அதனால தான் தாவீது ஏசாமியை பார்க்கல, அவருடைய போதகத்தை பார்க்கல, கேட்கல. அந்த நாட்கள்ல அவன் வாழல. ஆனால் அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அதான் நிலைத்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை 37, 31 தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் அருள் என்ன வேதம் என் இருதயத்தில் இருக்கிறபடியினால் என் நடைகள் ஒன்றும் எனக்குள் நீர் இருக்கிறபடினால், நான் உமக்குள் நீர் எனக்குள் இருக்கிறபடினால் என்னுடைய நடைகள் ஒன்றும். கண்புக்குரியவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா. யோவான் 17:17 எல்லாரும் நீங்க எத்தனையோ தடவை தான் வாசிக்கிறீங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை பரிசுத்தமாக்குறது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த வார்த்தை என்ன பண்ணும், வெளியே இருந்து என்னை பரிசுத்தப்படுத்தாது, எனக்குள்ளே இருந்துதான் என்னை பரிசுத்தப்படுத்த முடியும். வார்த்தைகளை கேட்டால் பரிசுத்தமாகாது, அந்த வார்த்தை எனக்குள் நிலைத்திருந்தால் தான் அது பரிசுத்தமாகும். அதுக்குதான் இவ கதறி கதறி சொல்லிட்டே இருப்பா, வசனத்தை வாங்க. என்ன பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. நான் இன்னும் சொல்லுவேன், மனப்பாடம் பண்றத பண்ணிட்டு தியானம் பண்ணுங்க. இது மனப்பாடம் பண்ணீங்கன்னா மூளையில தான் நிற்கும். நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அது இருதயத்துக்குள்ள வந்து, மூளையில இருந்து பிரயோஜனம் இல்லை வசனம். I go little deeper into the sea. அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால தானே என்ன அநேகருக்கு பிடிக்காது. I am going to take you to little deeper. நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போறேன். மனப்பாடம் பண்ணுங்க, அது மூளையில தான் நிற்கும். ஆனா தியானம் பண்ணும் பொழுது அந்த மூளையில இருந்து மெல்ல இறங்கி நெஞ்சுக்குள்ள வந்து, அதுதான் தாவீது சொல்றான், உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில்
மூளையில வைத்த நாம் அறிஞ்சிருக்கேன், மூளை அறிவுல நான் அறிஞ்சதுனால சொல்லலையே. எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்ம அநேகர் நினைக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். எல்லாரும் நேற்று கூட அன்னைக்கு சொன்னேன், எல்லாரும் இப்ப ஒவ்வொருத்தரையும் நான் கேட்ட, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறா? கொஞ்சம் கொஞ்சம் யோசனை வருது. இப்பதான் இருக்காரு, கர்த்தர் இருக்காரா? ஆமேனா இருக்காரா? அப்புறம் வெள்ளம் வந்துச்சு. நான் அதான் சொல்றேன், அது ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட், அது நம்முடைய விசுவாச பிரமாணம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தப்புன்னு நான் சொல்லல, நான் தவறு என்று சொல்லல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க அறிக்கை செய்ய, அது தப்பு இல்லை. அதை காட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழத்துக்கு கொண்டு போறேன். அது போராது. நான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது மாத்திரம் போராது, அவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை அவர் கிரியையினாலே வெளிப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபிட்ட சொல்றார், யாக்கோபு 28:15 இல்ல, அதுல நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து நான் திரும்பவும் இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அவன் கூட இருந்ததனுடைய விளைவு தகப்பனுடைய தேசத்துக்கு வந்துட்டான். அவன் போன இடத்துல எல்லாம் அவன் காக்கப்பட்டான். அதான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறது நிரூபணம். இன்னைக்கு நான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நிரூபணம் ஆகணும்னா அவர் சொன்னபடி நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக, யாத்திரை 33, கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், என்னோடு கூட அவர் வருவார் என்றார். என்ன ஆகுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு that is the proof. அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக போகுதுன்னு சொல்ற விசுவாச பிரமாணத்திற்கு காட்டிலும் எனக்கு இளைப்பாறுதல் தான் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நிரூபணம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த வாக்கு தத்தங்கள் முக்கியம் இல்லை. அந்த வாக்கு தத்தத்திலே அவர் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில நிரூபிக்கப்படும். அப்படின்னா என்னன்னா, அவருடைய வார்த்தை உன் உள்ளத்துல, அப்பனா தான் அவர் நிரூபணம் செய்ய முடியும். அப்பனா தான் நான் பாவத்தை விட்டு விலகி ஓட முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உபாகமம் 20:1 அந்த காலத்துல யுத்தம் செய்ய இஸ்ரவேல் புறப்பட்டு போகும் பொழுது அவரிடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுமா, நீங்க உங்களுடைய எதிரிகளை கண்டு நீங்க என்ன பண்ண வேண்டாம் என்றால், கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பயப்படமும் கலங்கமும் வந்துருச்சுன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு நிரூபணம் இல்லையே. இதுதான் தயவு செய்து நீங்க தப்பா எடுத்துறாதீங்க. அப்புறம் ஏன் வெள்ளம் வந்துச்சுன்னு கேட்டேன், தப்பா எடுக்காதீங்க. ஆனா நிரூபிக்கணுமே. நீ அதை விசுவாசத்தின்படி அறிக்கைப்படுகிறதுனால ஒரு சில நன்மைகள் கிடைக்குது. ஆனா எனக்கு அந்த வெறும் சின்ன இந்த என்ன மீன், சால மீன் இல்ல, இன்னொரு சொன்னேன், காரப்பொடி. எத்தனை நாள் காரப்பொடி சாப்பிடுறது சார்? சலிச்சு போகாதா? அது கர்த்தரை அறிக்கை செய்கிறதுனால உங்களுக்கு காரப்பொடி கிடைக்கும். நான் கிடைக்காதுன்னு சொல்றேன். நண்டு கிடைக்கும். நண்டு சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? ஆனா நிரூபிக்கணுமே. இப்ப நிரூபணத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏசாயா 43:2 கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். அது ஸ்டேட்மெண்ட், அது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா அடுத்ததுல சொல்லுகிறார், அது ஆறு உன்மேல் புரள. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அந்த தண்ணீர் வரும், அவர் உன்னோடு கூட இருக்கிறாரு.
நிறுவனம் என்ன? அது மேல என்ன இல்ல, என் மேல புரளக்கூடாது. புரண்டிச்சுன்னா என்னன்னு யோசிக்கணும். புரியுதா? இதுதான் நம்ம யோசிக்க சொல்றேன் உங்களுக்கு. தண்ணீர்ல நடக்கும் பொழுது நம்ம இருப்போம், உண்மைதான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உண்மைதான். ஆனால் ஆறுகள் உண்மையில் புரளு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அக்கினியில இல்ல அக்கினியில நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அப்புறம் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட கர்த்தர் இருந்தாரா? ஓப்பனா அவன் சொன்னான், என்னுடைய தேவன் என்னை ரட்சிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். அவன் he made a statement. ஆனா கர்த்தர் அதை நிரூபித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவனை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போறவங்க மேல என்ன பண்ணிச்சு? அக்கினி ஜுவாலை பட்டுச்சு. இவன் மேல பட்டுச்சான். அக்கினிக்குள்ள போடும் பொழுது வேற விஷயம், அக்கினி ஜுவாலை கூட உன்ன மேல பட்டாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தர் என் மேல கூட இருந்தார்னா அந்த வெள்ளத்தின் பாதிப்பு எனக்கு வரக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம். நான் வெள்ளத்துல எனக்கு அடிபடலன்னு சொன்னனால இப்படி மேடையில் நின்று பேசுறேன்னு நினைக்காது. 4 நாள் வெள்ளம் அடிக்கவே இல்லை, தண்ணி இங்க புரளவே இல்லை. ஆனால் 4 நாள் என்ன இல்லை? ஏன் சார் எங்களுக்கு? ஏன் சார்? எங்க வீட்டுல தண்ணி வரல, ரோட்ல தண்ணி வரல, ஆனா எங்க வீட்டுல கரண்ட் இல்லை. எதுக்கு? ஏதோ ஒரு ஆண்டவர். அதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். லூக்கா 24:49 ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து பலனால் நீ தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீ எருசலேமில் காத்திருங்கள். அதுதான் சிபிஎம் சர்ச்சில் எல்லாம் ஒரு காத்திருப்பு கூட்டம் நடக்கும். இந்த காத்திருக்குதல். ஆனா இதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரி ஒரு யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். நீங்க காத்திருக்க வேண்டாம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க காத்திருக்க என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லல. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல். He will never make the other word untrue. என் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னது still stands. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லுகிறாரு, நீங்க என்ன பண்ணுங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். நல்லா கவனிங்க. அப்போ இந்த காத்திருக்குதல் அபிஷேகத்திற்காக இல்ல, இது உன்னதத்தின் பலனை தரித்துக் கொள்ள. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவார். அதற்கு நான் காத்திருக்கவன். நான் எதற்கு காத்திருக்கிறேன்னா, அவருடைய திவ்ய சுவாபங்களை நான் பெற்றுக் கொள்வதற்கு நான் காத்திருக்கிறேன். அவங்க உபவாசத்தோடும் செபத்தோடும் அவர்கள் காத்திருக்கிறாங்க. அவர்கள் காத்திருக்கும் பொழுது அவருடைய குற்றங்கள் எல்லாம் விட்டு அவர்கள் கழுவிக் கொள்வாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய குறைவுகள் எல்லாம் நீங்க அந்த காத்திருக்கிற கூட்டம். அல்லேலே காத்திருக்கிற நேரம், ஆண்டவரே எனக்கு பொறுமையை நான் இழக்கிறேன், ஆண்டவரே எனக்கு கோபம் வருது, ஆண்டவரே எனக்கு எரிச்சல் வருது, நான் எரிச்சல காத்திருக்கேன், ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறேன். அப்பொழுது அந்த எரிச்சல் எனக்கு நீங்கணும். ஆண்டவருடைய உன்னதத்தின் பலன் என் மீது வந்து இறங்கும். அதுக்குத்தான் ஆண்டவர் எனக்கு 4 நாள் எலக்ட்ரிசிட்டி, 3 நாள் பொறுமையா இருந்தேன், 3 இரவு பொறுமையா இருந்தேன். மேல போய் அப்பப்ப வாட்டர் டேங்க்ல போய் தண்ணி பார்ப்பேன். சரி இருக்கு, ஒரு அரை டேங்க் இருக்கு, இன்னொரு 2 நாளைக்கு வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் 40-50 லிட்டர் இருந்தா போதும்ல, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கைய கோவளையில பிடிச்சு கழுவிக்கலாம், திறந்து விட்டுட்டோம்னு கழிக்கும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுக்கிட்டோம் நாங்களே. அடுத்த நாள் போய் பார்க்கிற தண்ணி இறங்கவே இல்லை, அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது.
2வது நாள் நைட்டு லைட் இல்ல. அப்புறம் போய் பார்த்தேன், அப்பவும் தண்ணி இன்னும் நிறைய இருக்கு, அதே அளவு இருக்கு. அப்போ பசங்கள்லாம் ஒன்னும் தண்ணி திறக்கலன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னும் 2-3 நாள் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது நாள் நைட்டு அங்க போய் பாக்குறது கூட எனக்கு ஆசை இல்லை. இனிமேல் எல்லாம் நான் சரியாயிடும் நினைச்சிட்டு இருந்தேன். 3வது நைட்டும் பவர் வரல. இதுவரைக்கும் நான் ஒண்ணுக்கும் பயப்படல, கலங்கல, யாரையும் திட்டல, அப்படியே சமாதானத்தோடு கூட இருந்தோம். பிள்ளைகள் மேல வரு, நீ தண்ணி திறக்காத, அதை திறக்காதன்னு சொல்ல, வேலைக்காரி திறக்கதான் செய்வா. என்ன பண்றது? சரி, அவ திறப்போம், நம்ம சிக்கனமா இருந்துக்குவோம். அதுதான் தியாகம். அவளை அடக்கி வைக்கிறது தியாகம். அவள் செய்கிற வேஸ்டுக்கு நான் என்னுடைய தேவையை குறைத்துக் கொள்கிறேன். இதுதான் கர்த்தருடைய பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? 3 நாள் எனக்கு அப்படி இருப்ப, 4வது நாள் பொறுமையை இழந்துட்டேன். எல்லா கரண்ட் வந்துச்சு. தரமணி ஃபீடர் சப்ஸ்டேஷன் முழுகி போயிடுச்சுன்னு சொல்லி தான் இங்க கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அங்க 7 அடி தண்ணி நிக்குதான் ஃபீடர் ஸ்டேஷன். அதனால கரண்ட் கட் ஆயிடுச்சு. பட் எதையோ அதை சரி பண்ணல. எங்கிருந்தோ வேற ஏதோ ஒரு ஃபீடர் ஸ்டேஷன்ல இருந்து 4வது நாள் காலையில கொடுத்துட்டான் கரண்ட். ஆனா இந்த பையில தூங்கிட்டு இருக்கான். யார் தூங்கிட்டு இருக்கா? எனக்கு வந்துச்சு கோபம், பொறுமையை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பாதத்துல கத்துக்கிட்டேன், பொறுமையை இழக்கவே கூடாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்கள் 1 மாத காலம், நான் சொன்னேன் 1 மாத காலங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருங்க, 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 காத்திருங்க. கடைசி புதிய வருஷத்தை ஆரம்பிக்கிற முன்னாடி காத்திருங்க, காத்திருங்க. எல்லாம் சபிச்சுக்கிட்டே தான் காத்திருந்தோம். ஆனால் கர்த்தர் பொறுமையை கொடுத்திருக்கிறார். இதுதான் உன்னதத்திலிருந்து வருகிற பலன். அல்லேலூயா. சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். அந்த சாந்தத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளணும்னா அபிஷேகம் ஊற்றப்படுகிறதுனால இல்ல, நான் காத்திருந்து பெற்றுக் கொள்ளணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். உன்னதத்தில் வர பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க எருசலேமில ஓடிக்கிட்டே இருக்காதீங்க, இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டே இருக்காதீங்க. இதுதான் எங்களுடைய செய்தியின் சாராம்சமே. பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கு. என்னால் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ எப்படி அவர்கிட்ட கத்துக்கிறதுனா எப்படி? அதான் மரியாள் அவருடைய பாதத்தில் விழுந்தாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர் என்ன நமக்கு சொல்லப்படுகிறதை செய்கிறது ஒன்று, அவர் சொல்லுகிறதை செய்கிறது என்ன. நாம் சொல்லப்படுகிறதை நாம் செய்கிறோம், ஆனால் அவர் சொல்லுகிறதை நமக்கு கேட்கிறது இல்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, 2016 is going to be a year. உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய செவிகளை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய கண்களை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பார்.